ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகர் ஃபுல் டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 7 ஸ்டெப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிளாகர்னா என்ன, ஸோ எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணணும், ஸோ அதில் எப்படி பிளாக் போஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பிளாக் போஸ்ட் ரைட் பண்ணிகிட்டே வரீங்க, ஸோ உங்களது வந்து நல்ல வியூஸ் போகுதுன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து அப்ரூவல் வாங்கி காசு வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி பேஜஸ் கிரியேட் பண்ணலாம், ஸோ அதில் வேறு என்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாகர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கூகுள் பிளாகர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாகர்ன்றது ஒரு கூகுளுடைய ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து நம்ம பிளாக்ஸ் வந்து ரைட் பண்ணுறது மூலயமா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மணி வந்து தருவாங்க. ஸோ அவங்க எப்படி மணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கூகுள் ஆட்சன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிளாகர் வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ அவங்களுக்கு வர ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பிளாகரில் வந்து பிளாக் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர்சனல் வெப்சைட்டில் நீங்கள் எழுதுறதுக்கும் பிளாகரில் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பர்சனல் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் கோட் பண்ணி ஒரு பிளாகிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஹோஸ்டிங்ன்றது ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தனியாக எதனா ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் வந்து ஹோஸ்டிங் வாங்கி நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பிளாகரில் வந்து நீங்கள் பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் வந்து தேவையில்ல. ஏன்னா பிளாகர்ன்றதே ஒரு கூகுளோடைய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் பிளாக்ஸை. ஓகேங்களா? ஹோஸ்டிங்க்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு தனியாக நீங்களே ஒரு வெப்சைட் பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் ஹோஸ்டிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இயருக்கு வந்து நீங்கள் ஒரு 1500 இல்லை 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து அப்படியே டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோஸ்டிங் தனியாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளாகரை வந்து நீங்கள் இப்போ தான் பிளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிளாகரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிளாக்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளாகர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பிளாகரில் எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கூகுள் வந்துட்டு பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிங்க் வருது பார்த்தீங்களா, blogger.com. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் நம்மளுடைய சேனலோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ WP Dev Tamil அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேம் வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ பிளாக் வந்து என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ பிளாக்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் வந்து எழுதுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் எனக்கு பிடிக்குன்னே தெரியல, ஸோ எனக்கு எல்லா டாப்பிக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ எந்த கேட்டகரியில் வந்து நல்ல நீங்கள் பிளாக்ஸ் வந்து எழுதி உங்களுக்கு கூகுள் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸு, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வேணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு கேட்டகரிஸில் வந்து பிளாக் எழுதுனா ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் வந்து பிளாக் எழுதிட்டே வரீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பிளாக் எழுதுறீங்க. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் பிளாக்லாம் எழுதுறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து அந்த பிளாக்ஸுக்கு வந்து ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹை ரெவன்யூ வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹை ரெவன்யூ இருக்க கண்டென்ட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பிளாக் எழுதுங்க. ஸோ அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கணும் நீங்கள் அதில். ஏன்னா ஓகேங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாபிக் நீங்கள் பிளாக் எழுதுனீங்கன்னா ஒரு 10 பிளாக் எழுதுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற டாப்பிக்காகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா, ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து பிளாக் வந்து ரைட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைட்டில் வந்து நீங்கள் எப்போனா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வாட்டியே ரொம்ப பர்ஃபெக்டாக தரணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல் நேமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ WP Dev Tamil அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ சேனல் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் WP Dev Tamil கொடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து டிஸ்பிளே நேம். ஸோ டிஸ்பிளே நேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா WP Dev Tamil அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிளாகிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அது நமக்கு தேவையில்ல.
ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிளாகிங் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சைன் இன் டூ பிளாகர். ஸோ இத வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் சில டேப்ஸ்லாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து போஸ்ட்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டேபா வந்து இருக்கு. இப்ப நீங்க பிளாகர்ல வந்து போஸ்ட் தானே ரைட் பண்ணி, ஸோ அது மூலியமா தான் நீங்க காசு வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ போஸ்ட் வந்து நீங்க புது போஸ்ட் எதனா கிரியேட் பண்ணணும்னா, நியூ போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து போஸ்ட் வந்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு டைட்டில் வந்து குடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைட்டில் அண்டு கன்டென்ட் வந்து போஸ்ட் ஆர்டிக்கிளோட கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நான் ChatGPT வந்துட்டு கிரியேட் எ சிம்பிள் பிளாக் போஸ்ட் ஆன் த டாபிக் கேன் வி ஏர்ன் மணி ஃப்ரம் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டைட்டிலுக்கு எனக்கு ChatGPT வந்து ஒரு சின்ன கன்டென்ட் வந்து குடுத்துருக்கு. ஸோ ஆனா இந்த மாரிலாம் நீங்க வந்து பிளாக் எழுதக்கூடாது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாரி நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பிளாக் எழுதணும்னு சொல்லிட்டு நான் என் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது ரொம்ப பெரிய வீடியோவாவே இருக்கும். ஸோ ஃபுல்லா கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுலருந்து, ஸோ எந்தெந்த ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்க வந்து ஹியூமனைஸ் பண்ணணும் உங்களுடைய கன்டென்ட். ஸோ ஃபுல் டீட்டெயிலான வீடியோவா இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவா வந்து இருக்கும். ஸோ அத நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த டம்மி ஆர்டிகிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாபிக்க வந்து நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த பிளாகர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டு, ஸோ இந்த டைட்டில்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாரி இப்ப நம்ம இந்த கன்டென்ட்டையும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கன்டென்ட்டையும் இதுவரைக்கும் காப்பி பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நமக்கு டைட்டில் அண்ட் கன்டென்ட் வந்து குடுத்தாச்சு. ஸோ இப்ப நீங்க எதனா ஒரு லிங்க்ஸ் எப்படி நீங்க நம்ம பிளாக் போஸ்ட்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லிங்க்ஸ் ஆட் பண்றதுக்கு, ஸோ இப்ப நான் இந்த Google AdSenseன்றத செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்து இங்க லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து Google AdSenseஓட அந்த ஆக்சுவல் லிங்க் வந்து இங்க தரணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். Google AdSenseஓட லிங்க்க ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க வேற என்ன நீங்க குடுக்கணும்னா, இப்ப நீங்க அவங்க வந்து யூசர் வந்து அந்த லிங்க்க என்டர் பண்ணா, அது வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆகணுமா? ஸோ அந்த மாரி நியூ டேப்ல ஓப்பன் ஆகணும்னா, இத வந்து டிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு லிங்க் வந்து இங்க ஆக்டிவா இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த கலர் ஆஃப் த டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க இமேஜஸ்ன்னு கூட ஈஸியா ஆட் பண்ணலாம். எமோஜிஸு, ஸோ லெஃப்ட் அலைன், ரைட் அலைன் ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். புதுசா எதுவும் சொல்லணும்னு இல்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இமேஜும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஸோ நீங்க டிரைவ்ல வச்சிருந்தா அத கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரௌஸ் ஸோ இங்க ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்மளுக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதோட சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேபிள்ஸ் எதனா வந்து ஆட் பண்ணலாம். ஸோ லேபிள்ஸ்ன்றது ஒரு டேக்ஸ் மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பப்ளிஷ் பண்ற அந்த டேட்டு. ஸோ இப்ப கரண்ட் டைம்லயும் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்களே வந்து இந்த டேட்ல வந்து எனக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷெட்யூல் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வேற என்ன இருக்குன்னா, பெர்மலிங்க்ஸ். ஸோ கஸ்டம் பெர்மலிங்க்க நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எப்பயுமே வந்து நம்ம பிளாக் போஸ்ட்டோட டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத அத வந்து பெர்மலிங்கா வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் அத அப்படியே காப்பி பண்ணி, ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பீப்பிள் எப்படி Googleல வந்து சர்ச் பண்ணுவாங்களோ, ஸோ அதுக்கு ரிலேட்டடா நீங்க வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஸோ Google சர்ச்ல வந்து நம்மளோட ஆர்டிக்கிள் வர நல்ல சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ லொகேஷன் வேணும்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாவே விட்டுர்றேன். ஸோ அப்புறம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ வந்து நீங்க வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே எனேபிள்ல கூட விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இது வந்து பிரிவ்யூ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சேவ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஒரு வாட்டி பிரிவ்யூ போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க. இப்ப நம்ம கிரியேட் பண்ண போஸ்ட் வந்து இப்ப இப்படி தான் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இத நீங்க ஷேர் கூட ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நீங்க ரெஸ்பான்சிவ்னஸ் கூட செக் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ இப்ப நான் மொபைல் ஸ்க்ரீன செலக்ட் பண்றேன். ஸோ மொபைல்ல எப்படி எனக்கு ஷோ ஆகும்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இங்க ஷோ ஆகுது பாருங்க.
ஸோ பக்காவா வந்து அதுவே வந்து ரெஸ்பான்சிவா இருக்கு. ஸோ இதுவே நீங்க வந்து வேர்ட்பிரஸ் இல்ல நீங்களே வந்து கோட் பண்ணி கிரியேட் பண்றீங்கன்னா, ஸோ இந்த ரெஸ்பான்சிவ்னஸ்னா நீங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியல எதனா டெவலப்பர வச்சு தான் கிரியேட் பண்றீங்கன்னா, ஸோ இதுக்கு அவங்க நெறைய சார்ஜ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இதுல வந்து ஈஸியாவே வந்து கிடைக்குது. Bloggerல ஃப்ரீயாவே ஈஸியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் Bloggerக்கு. ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து பப்ளிஷ் வந்து குடுக்கணும். ஸோ பப்ளிஷ் குடுத்தா தான், அது வந்து லைவ் ஆகும் இன்டர்நெட்ல. ஸோ அப்பதான் மத்த யூசர்ஸ்லாம் வந்து அத ஆன்லைன்லயே அப்படியே ஈஸியா வந்து படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வந்து டிராஃப்ட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த பப்ளிஷ்ன்ற பட்டன கிளிக் பண்ணா தான், நீங்க வந்து உங்களோட போஸ்ட் வந்து லைவ் ஆகும். ஓகே. இப்ப நான் கன்ஃபார்ம் குடுத்ததுக்கப்புறம் நம்மளோட போஸ்ட் வந்து லைவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப லைவ் ஆன போஸ்ட்ட நீங்க இந்த சிம்பல் இருக்குல்ல, ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ எப்படி வந்து ஒரு யூசருக்கு ஷோ ஆகுமோ, அந்த மாரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஒரு யூசரா நம்ம பிளாக் போஸ்ட்ட பார்க்கும்போது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு பிளாக் போஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பப்ளிஷா வேணாம். எனக்கு வந்து மறுபடியும் டிராஃப்ட்டாவே வேணும். ஸோ சம் மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ நான் மறுபடியும் என் போஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ இந்த ரிவர்ட் டூ டிராஃப்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க போஸ்ட் வந்து மறுபடியும் வந்து டிராஃப்ட்டாவே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ டிராஃப்ட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் போயிட்டு நீங்க எதனா எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணிட்டு எல்லா சேஞ்சஸையும் இப்போ கரெக்ட்டா பண்ணிட்டு, ஸோ மறுபடியும் வந்து நீங்க பப்ளிஷ செலக்ட் பண்ணி, நம்மளுடைய போஸ்ட்ட மறுபடியும் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இப்ப நம்ம 3 ஸ்டெப் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இத வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. இப்ப எப்படி நம்ம Google AdSenseஅ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லிர்றேன். ஸோ ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய பிளாக் போஸ்ட் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? ஸோ எந்தெந்த டைம்ல படிச்சிருக்காங்க? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்கும். ஸோ இந்த மாசத்துல எவ்வளோ படிச்சிருக்காங்க? ஸோ எஸ்டர்டே எவ்வளோ படிச்சிருக்காங்க? ஸோ டுடே எவ்வளோ படிச்சிருக்காங்க? எல்லாமே கேட்கும். ஸோ இப்போ இது நம்ம புது அக்கவுண்ட்னால இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் வந்து அவ்வளோ இல்ல. ஸோ டுடே பாருங்க, ஆல் டைம் பாருங்க. ஸோ 1, 1 இருக்கா? ஸோ நம்மளா போய் படிச்சோம்ல நம்மளோட போஸ்ட்ட. ஸோ அதனால 1, 1 காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க ரெகுலரா போஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஸோ ஸ்டாட்ஸ யூஸ் பண்ணி ஸோ எந்த மாரியான பிளாக் போஸ்ட் வந்து நெறைய பேர் படிக்கிறாங்களோ, ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஸ்டாட்ஸ யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து கரெக்ட்டா வந்து டார்கெட் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் போஸ்ட்க்கு யாருனா கமெண்ட் பண்ணா, ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து உங்க யூசர் பண்ண கமெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம மெயினான அந்த Google AdSenseஅ லிங்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நீங்க Google AdSenseல வேற எதனா வெப்சைட் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி AdSense வந்து அப்ரூவல் ஆன ஒரு Google AdSense அக்கவுண்ட்டுக்கு வந்து ஸோ இந்த மாரி பிளாகர்லேருந்து நீங்க அதே அக்கவுண்ட் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சீக்கிரமா வந்து Googleல வந்து அப்ரூவ் பண்ருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா, ஸோ கண்டிப்பா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ எப்படி நீங்க வந்து AdSense அக்கவுண்ட்ட வந்து லிங்க் பண்ணணும்னா, ஸோ கிரியேட் AdSense அக்கவுண்ட் அத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில வந்து இப்ப எதனா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் அவங்க அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தேவையில்ல. ஸோ கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு, ஸ்டார்ட் யூசிங் AdSense அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம AdSenseக்கு வந்தாச்சு. ஸோ சைட்ஸ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நம்ம கனெக்ட் குடுத்ததுனால இங்க ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வெஸ்டட் ரிவ்யூ. ஸோ இப்ப தான் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரிவ்யூக்கு. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு, நம்ம வெப்சைட் வந்து AdSenseக்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணலாம்னு நெனச்சா, ஸோ இந்த இடத்துல சக்சஸ்ன்னு வரும். ஸோ அப்படி இல்லன்னா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படியே ஃபெயில் ஆனாலும் என்ன ரிமார்க்ஸ் எதனால வந்து நாங்க ஃபெயில் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம பிளாக வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்களா, ரெஃப்ரெஷ் குடுத்தோனே எனக்கு எப்படி வருது பாருங்க. கெட்டிங் யுவர் பிளாக் ரெடி டூ ஷோ ஆட்ஸ். ஓகேங்களா? ஸோ AdSense இஸ் ரிவ்யூவிங் யுவர் சைட். ஓகேங்களா? இது வந்து சில வீக்ஸும் வந்து ஆகலாம். சில ஒரே நாள்ல கூட சில நேரம் முடியலாம். ஸோ டைம் வந்து அவங்க எடுக்கிற டைம் தான். ஓகேங்களா? யூசுவலா ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் வந்து ஆகும். அவங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் பண்றதுக்கு வந்து நீங்க இப்ப தான் வந்து பிளாகர் அக்கவுண்டே கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா,
ஸோ உடனே வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 30 பிளாக்ஸ் அதை எழுதியிருக்கணும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக நீங்களே வந்து எழுதியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எந்த மாதிரி நீங்கள் பிளாக் ஆர்டிகல்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ வந்து ரீச் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் பிளாக் ரைட் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல டிராஃபிக் உங்கள் வெப்சைட்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஈஸி தான் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பும் கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய 4th ஸ்டெப்பும் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஜஸ்னால் என்ன? ஸோ நார்மலாக நீங்கள் வெப்சைட்ஸ்க்கு வந்து அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் பேஜ்லாம் வந்து பார்ப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பேஜஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம புது பேஜை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஸோ ஆட் பேஜ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மேலே நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அபவுட் அஸ்ல நான் சும்மா ChatGPT வச்சு சும்மா அபவுட் அஸ் ஒரு கண்டென்ட் வந்து சும்மா டம்மியாக பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல நான் கேட்டிருக்கேன் பாருங்கள், கிவ் மீ தி கண்டென்ட் டு கிரியேட் ஏ அபவுட் அஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து ஸோ டம்மி டெக்ஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வேணுன்னா உங்கள் நேமு நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ டுட்டோரியல்னால. ஸோ உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான் பேஜ் கிரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வேணுன்னா எப்படி இருக்குது இந்த பேஜ்ன்னு சொல்லிட்டு ஸோ ப்ரிவ்யூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவ்யூ பேஜ் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து லைவ் ஆகும் நம்மளோட பேஜ் வந்து. ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. இந்த பேஜ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 5th ஸ்டெப்பும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேஅவுட்ஸ் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ லேஅவுட்ஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லேஅவுட்ஸில் வந்து பாருங்கள், ஸோ நீங்கள் எந்தெந்த லேஅவுட்லாம் வேணுமோ வேணாமோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டர்ன் ஆஃப், டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்ச் திஸ் பிளாக் அந்த சர்ச் விஜெட்டை நம்ம எப்படி டர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எடிட் ஐக்கான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளோட சர்ச் விஜெட் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம விஜிட்ஸை வந்து டர்ன் ஆன், டர்ன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்ச் வந்து ரொம்ப தேவை. ஸோ மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா பாருங்கள், எனக்கு வந்து சர்ச் விஜெட் வந்து வந்துடுச்சு. ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் ஹெட்டர்ஸை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஹெட்டர்ஸில் என்ன இருக்குன்னா, ஸோ WP டெவ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே மேலே போட்டிருக்குல்ல WP டெவ் தமிழ்னு. ஸோ அது இருக்கட்டும். அதை எதுக்கு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ எதனா இமேஜ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே. ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்கள் வந்து பேஜ் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம மெனூஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வெப்சைட்டில் வந்து நம்ம ஹெட்டர் மெனு வந்து ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மெனூஸ் மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அபவுட் அஸ் பேஜோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம பேஜஸ் வந்து போயிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஐ பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேலே வந்து யூஆர்எல் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம அபவுட் அஸோட யூஆர்எல். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம லேஅவுட்ஸ் வந்துட்டு ஸோ இப்போ நான் என்னுடைய பேஜ் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆட் ஏ நியூ ஐட்டம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேஜ் நேம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ கீழே வந்து நான் காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம இங்கே டர்ன் ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டர்ன் ஆன் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போஸ்ட் வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து மெனூஸ் மாதிரி ஆட் ஆயிருக்கு. ஸோ ஹோம்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் அஸ் ஸோ அந்த மாதிரி ப்ரைவசி பாலிசி ஸோ என்னெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம மானிட்டைஸ் வந்து ஆகலை. ஸோ ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நீங்கள் கிடச்சதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மீடியம் ரெக்டாங்கிள் நான் யூஸ்வலாக வந்து இந்த மீடியம் ரெக்டாங்கிள் இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இது வந்து நான் ஆன் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் என்ன பண்ணுவேன்னா, ரெஸ்பான்சிவ் அதுவே வந்து டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம Google ஆக்சன்ஸ் அப்ரூவல் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேஜ் பாடி வந்து பார்க்கலாம். ஸோ பேஜ் பாடியில் வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து ஃபீச்சர்ட் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ யூஸ் மோஸ்ட் ரீசன்ட் போஸ்ட் ஆஸ் ஃபீச்சர்ட் போஸ்ட் இது வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணிட்டா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட் வேணுமோ ஸோ அதை நீங்கள் ஃபீச்சர்ட் போஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் ஷோ பண்ணுமா ஷோ பண்ணக்கூடாதா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் டைட்டில் வந்து ஷோ பண்ணுமா பண்ணக்கூடாதா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஃபீச்சர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஸோ எந்த போஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ட் போஸ்ட்டாக வேணுமோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மாதிரி பிளாக் போஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் மெயின் பேஜில் வந்து உங்களுக்கு 7 போஸ்ட் வேணும்னா ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக வேணும் 6 தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணுறதுக்குலாம் ஸோ என்ன பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ சேவ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? போஸ்ட் பேஜையும். ஸோ இப்போ நாங்கள் ஃபீச்சர் போஸ்ட்டை வந்து எடிட் பண்ண மாதிரி பாப்புலர் போஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ இதையே வந்து எடிட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வேணான்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல் டைம் பாப்புலர் போஸ்ட் என்ன, ஸோ லாஸ்ட் 7 டேஸ் உங்களுக்கு பாப்புலர் போஸ்ட் காமிக்கணுமா, ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போஸ்ட் வந்து காமிக்கணும். ஸோ 3 போஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் 4 வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் என்ன நம்பர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுத்துறேன் இதையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்தாச்சு. லெஃப்ட் சைட்லேயும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் வந்து மேலே கீழே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் ட்ராக் அண்ட் ஈஸியாக பண்ணுறேன்ல. ஸோ பிளாக் ஆர்ச்சிவ் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லேபிள் அண்ட் ரிப்போர்ட் ஆஃப் திஸ் ஸோ இது கீழே வந்து விட்டுட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா புதுசாக வேணும்னா கூட ஆட் ஏ கேட்ஜெட் ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த பிளாக் ஸ்டாட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கூட உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் வந்து எத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க, ஸோ அந்த பிளாகோட ஸ்டார்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதை நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ என்னோட பிளாக் போஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி அது ஷோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் வியூஸ் வந்து பாருங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும். ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் கிராஃப் பாருங்கள் நல்லா மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே டெய்லி வந்து எவ்வளோ பேர் இதை வியூ பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பேஜ் வியூஸ் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எது வேணுனாலும் எந்த விசிட் வேணுனாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த லே அவுட்டு. ரொம்ப சிம்பிள் தான் அதான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லே அவுட் வந்து. ஸோ இப்போதைக்கு நம்ம 6th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஸ்டெப் தான் இருக்குது. என்னென்னா இந்த செட்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தீம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தீம்ஸில் வந்து நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டெம்போ லைட் இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறைய தீம்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணுனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தீம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த தீம்லேயே வந்து நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம மணி ரிலேட்டட் பிளாக் எழுதுறதுனால ஸோ இந்த மணி இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பாருங்கள் எனக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த மணி வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் சைஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 15ல் இருக்கா நான் ஒரு 20ன்னு சொல்லிட்டு போடுறேன் பாருங்கள். ஸோ 20ன்னு போட்டால் பாருங்கள் இந்த சைஸ்லாம் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் ரீடபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 18க்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் 18 வச்சுக்கிறேன். இப்போ பார்க்க ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டு தீம் கலர்ஸ்லாம் கூட நீங்கள் வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சேவ் வந்து கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம தீம்ஸ் கஸ்டமைசேஷன் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இப்போ வேறு எப்படி இன்னொரு தீமை வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த தீம் வந்து பிடிக்கும். ஸோ இதை நான் நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த தீமை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா?
ஸோ அப்ளை கொடுத்தா உடனே இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து அப்ளை ஆகிடும் நம்ம வெப்சைட்டில் வந்து. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்துட்டு நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம தீம் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரீட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம டாபிக் வந்து மேலே வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ இப்போ பார்க்க பாருங்கள் நம்மளுடைய இந்த பிளாக் வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு சைட் பேர்டு வருது இந்த தீமில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தீம் ஆப்ஷன்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது. ஸோ என்னன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படி என்ன இருக்குது? இதில் என்னெல்லாம் இருக்குது? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக டைட்டில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது டைட்டில் கொடுத்தோம்ல, ஸோ அந்த டைட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் வேணும்னா இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் எழுதுறீங்க. ஸோ தமிழ்லலாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா, தமிழில் வந்து இங்கே இருக்க பாருங்கள். ஸோ தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து மெஷர் ஐடி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டம் டொமைன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கஸ்டம் டொமைன் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டால் அது வந்து தேவையில்லன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தனியாக வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கஸ்டம் டொமைன் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த பிளாகரோட டொமைனே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து நீங்கள் பிளாக் அட்மின் அண்ட் ஆத்தர் நேம் வந்து என்ன இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸில் வந்து எப்பயுமே வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? போஸ்ட் யூஸிங் இமெயில். ஸோ போஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷனில் எப்படி போகணும். ஸோ டைம் ஜோன் என்ன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா செட்டிங்ஸையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து வேணுமோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா, எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் இமேஜும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் உங்கள் லோக்கல் பிசிலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் மூவிஸு, மியூசிக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ ஈஸியாக உங்களாலேயே வந்து ஆட் பண்ண முடியும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸும் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம 7 ஸ்டெப்புமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் போஸ்ட் ரைட் பண்ணுறது மட்டும் நான் தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி பிளாக் போஸ்ட்லாம் எழுதுனா உங்களுக்கு வந்து நல்ல ரீச் போகும். ஸோ எப்படி நீங்கள் இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது பிளாக் போஸ்ட்டுக்கு, ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் பிளாக் போஸ்ட்டுக்கு, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஏஐ டூல்ஸ்லாம் என்ன, எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து ஏஐ ரைட் பண்ணுறத பைபாஸ் பண்ணி ஹியூமனைஸ் பண்ணலாம் உங்களோட பிளாக் போஸ்ட்டை. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.